தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன் கண்ணீரை துடைத்து இந்த புதிய மாதத்தில் பசும் புல்லை போல் செழிக்க செய்து உன் இருதயத்தை மகிழ பண்ணுவேன். ஏசாயா 66:14. உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழித்திருக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே நீங்கள் பலவித கவலைகள் மற்றும் கடந்த மாத இழப்பின் வலியை நினைத்து கொண்டு சோர்ந்து போய் தவித்து நிற்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இப்போதே கடந்த மாதத்தின் வலிகளை முற்றிலுமாக மறந்து விடுங்கள். ஏனென்றால் உங்களை சிருஷ்டித்த பரமபிதா இப்போதே உங்கள் கண்ணீரை துடைத்து எல்லா வலி வேதனைகளையும் நீக்கி உங்கள் இருதயத்தை மகிழ செய்ய போவதாக வாக்கு பண்ணுகிறார். அன்று கொடிய பஞ்சத்தில் சிக்கி வாடிய ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்து அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை தந்து அவனை செழிக்க செய்தது போல உங்களையும் இந்த மாதத்தில் செழிக்க செய்ய போகிறார். நீதிமொழிகள் 17:22 வசனம் கூறுவது போல மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதமாகும். இந்த நல்ல ஔஷதத்தால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இன்று நிரப்புவாராக. ஆகவே இன்று முதல் இந்த மாதத்தின் 31 நாட்களும் இன்று தியானித்த வசனங்களை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து கொண்டே கர்த்தரை துதித்து கொண்டு இருங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நீங்கி உங்கள் எலும்புகளெல்லாம் பசும் புல்லை போல செழிக்கும். அதை கண்டு இருதயம் அகமகிழும். கர்த்தர் தாமே உங்களை இந்த மாதம் முழுவதும் போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி செழிக்க செய்து மகிழ்விப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை செழிக்க செய்து மகிழ்விப்பவரே, இந்த புதிய மாதம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி செழிக்க செய்து மகிழ்விப்பீராக. இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.